வேறு சில மாநிலங்கள்ல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல முதல்வர்கள் பதவியேற்பு விழாவுலலாம் கூட பங்கேற்றாரு. திடீர்னு காவி வேட்டிக்கெல்லாம் மாறுனாரு தெரியுங்களா? இல்ல. நீங்க காவி வேட்டி கட்டுறதுங்கிறது அவர் வந்து தொடர்ந்து ஆன்மீக பயணங்கள் போறது உண்டு. அவர் பல காலமா சபரிமலை போம்போது நீங்க வந்து நீங்க கட்சியில அம்மா இருக்கும்போதே எத்தனையோ பேர் மாலை போட்டு காவி வேட்டியோட சட்டசபையிலே கலந்து வந்துட்டு இல்ல இருக்காங்க. பிஜேபி கூட்டங்கள்ல அடையாளப்படுத்தணும்னு இல்ல. காவி துண்டு எல்லாம் போட்டாரு சார். அதாவது அதெல்லாம் நீங்க நடந்தது. நீங்க நீங்க அது வந்து காவி துண்டு போட்டு அத அடையாளப்படுத்துவதா எடுத்துக்க வேண்டியதில்ல. இல்ல அவர் வந்து நீங்க ஒரு யாருக்கோ ஒரு மெசேஜ கன்வே பண்ணீங்க. ஏன்னா, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை இல்ல. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவரு. அதிமுகவுக்காக உரிமை கோருவரா இருந்தாரு. அந்த சமயத்துல பிஜேபி கிட்ட பாருங்க நீங்க நான் உங்களுக்கானவன் தான் அப்படின்னு காட்ட வேண்டிய தேவையில ஓபிஎஸ் ஒரு முறை இருந்தார்ல. இல்ல. நீங்க அதாவது அவர்களோட நட்புறவு பாராட்டினாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ம். வந்து அரசியல் ரீதியா இன்னொரு இயக்கத்துல நம்ம அவர் வந்து நட்பு பாராட்டியது வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா, நான் பிஜேபிக்கு ஆளுனோ, இல்ல நான் பிஜேபியில வந்து முழு சித்தாந்தத்தை ஏத்துக்கிறவனோ, அந்த அடிப்படையில அவர் ஒருபோதும் பயணிச்சதில்ல. அப்படின்னா அவங்க குடுத்த எத்தனையோ வாய்ப்புகளையும், ஆஃபர்களையும் அவர் பயன்படுத்தி அங்கேயே போய் இணைஞ்சிருக்கலாம். ம். அவருக்கு வந்து வாய்ப்புகள் வராம இல்ல. ஓ! அவங்கள்ட்ட அவங்களும் ஆஃபர் குடுத்தாங்க. நீங்க அது இல்லன்னு மறுக்க முடியாதுல்ல. ஆஹா. குடுக்காம எப்படி இருந்திருப்பாங்க? நான் அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப ம். எனக்கு அது வந்து 100% தெரியலன்னே இல்ல வச்சுக்கிடுவோம். பிஜேபிய நட்புறவா மட்டும் தான் வச்சிருந்தாரா? நிச்சயமா, நிச்சயமா. இல்ல சார். பிஜேபி, ஓபிஎஸ் ஆப்பரேட் பண்ணுது. ம், இன்னைக்கு எடப்பாடிய அ தன்னுடைய கையகப்படுத்திருச்சு பிஜேபின்றீங்க. ம், ஆப்பரேட் பண்ணுது. ம், அவர அமைதியா உட்கார வச்சுட்டு இவங்க எல்லா வேலையும் செய்றாங்கன்னு. ம், ஆனா உண்மையிலேயே அமைதியா உட்கார்ந்தது எல்லாமே ஓபிஎஸ் தான். ம். ஆப்பரேட் பண்ணதெல்லாம் பிஜேபி அப்படின்ற சொல்லாடல் தான் இன்னமுமே மக்கள் மத்தியில என்ன இருக்குது. ஆப்பரேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. பிஜேபி என்ன ஓபிஎஸ் ஆப்பரேட் பண்ணாங்க? பிஜேபி சொன்னத கேட்டு ஓபிஎஸ் என்ன இல்ல செஞ்சாரு? சார், எங்கேயாவது நான் ம், ஒரு ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கலாம். ம், ஒரு காவி வெட்டியோ, காவி துண்டோ ம். போட்டு எடப்பாடிய நம்ம எங்கேயாவது பார்க்க முடிஞ்சுச்சா? இல்ல. நீங்க அது வந்து நீங்க ஒவ்வொரு மனிதரையும், இன்னொரு மனிதரையும், அவருடைய பழக்கவழக்கத்தையும், அவருடைய ஈடுபாட்டையும் நீங்க வந்து ஒண்ணா சேர்த்து பார்க்க முடியாது.